உதாரணத்துக்கு தலை மாறுவாங்க. இத தலையில இப்படி வச்சு புத்துன்னு புத்தி சும்மா இப்படி விட்டான்னு வச்சுக்கைய, பாக்குறதுக்கு புஃபு புஃபுன்னு அழகா இருக்கும். மனிதர்களும் இதத்தான் விரும்புறாங்க. இதுதான் குச்சிக்காரண்டியா? அப்ப இது என்னது? இதுவா? பல வருஷத்துக்கு அப்புறம் இத நான் பாக்குறேன். இது ரொம்ப ரொம்ப அற்புதமான பொருள். மனிதர்கள் விரும்பி வாசிக்கிற இசை கருவி. நானும் நீயும் பிறக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி மனிதர்கள் இதை உருவாக்குனாங்க. அப்ப மனிதர்களுக்கு வேலை வெட்டி எதுவும் இல்லை. மனிதர்களுக்கு பொழுது போகல. அதனால பொழுது போகிறதுக்காக இதை உருவாக்குனாங்க. நல்ல இசையை தரும். நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் கஷ்டம் தான். நான் அதை எப்படி மறந்தேன்? நீங்க அப்பா கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போறேன். இன்னைக்கு இசை கச்சேரி. நீ கவலைப்படாத ஏரியல், இதை எப்படி வாசிக்கணும்னு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. உன்னை நான் அப்புறமா பாக்குறேன். ரொம்ப நன்றி ஸ்கார்ல். ஒன்னும் பிரச்சனை இல்லை. எப்ப வேணாலும் வா. உனக்கு உதவி செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா வீட்டுக்கு போ இளவரசி. உன் அப்பாவோட கொண்டாட்டத்துல நீ பங்கேற்காம தவறிட போற. எதுக்காக இந்த கொண்டாட்டம்? எல்லாம் சும்மா. நான் அரண்மனையில வாழ்ந்த காலத்துல கொண்டாட்டம்னா அற்புதமான உணவை பரிமாறிக்கிறது தான் பண்பாடு. ஆனா இப்போ என் நிலைமை பாரு. எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு ஜடமா இருக்கேன். அந்த மகாராஜா ட்ரைட்டன் என்ன நாடு கடத்தி நாடோடி ஆலைய வச்சுட்டான். ஆனா அவனோட பெண்களும் சந்தோஷமா இருக்காங்களா? கூடிய சீக்கிரமே குடும்பத்தோட கொண்டாடுற வாய்ப்பு